எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். என்னன்னு போய் பாடுறா. இல்ல ரெட்மி நோட் 14 வந்துருச்சுல, அவ்வளவுதான், போன் அப்டேட் பண்ணிட வேண்டியதான். நம்ம தான். சரி வாங்க போய் என்னன்னு பாப்போம். என்ன போட்டிருக்கு படி? நோட் 14 5G. அது இல்ல கீழ 50 MP சோனி கேமரா, 45 வாட்ஸ் டர்போ சார்ஜா. எப்படி கேரு அப்புறம் நான் வந்து ஏதாவது சொல்லுவேன். போன வாட்டி என்ன கொடுத்தியா? எல்லாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துறோம், அப்புறம் எல்லாம் பேசலாம். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி பண்ணிடுவோம். யூசர் மேனுவல், ஒரு கேஸ் டைப் A to டைப் C கேபிள் ஒன்று, 45 வாட்ஸ்ல ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா டிசைன் நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்கு. இதுல சுத்தி என்ன இருக்குன்றத பாத்துறோம். ஒரு சிம் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் C போர்ட், IR பிளாஸ்டர், போன டைம் இல்லாதது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.99 mm இருக்கு. ஓகேவா? அடுத்து டிஸ்பிளேன்னு போனோம்னா 6.67 inch AMOLED டிஸ்பிளேவோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 2100 nits இருக்கு. ஓகேவா? சரி, பாதுகாப்பு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொடெக்ஷன் அது வந்து கார்னிகோலா கிளாஸ் 5 ஓட IP64 கொடுத்திருக்காங்க. அது என்ன IP ரேட்டிங்? அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம 64 அப்படினு ரெண்டு நம்பர் சொல்றோமா. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சாலிட குறிக்கும், செகண்ட் நம்பர் வந்து லிக்விட குறிக்கும். போன வாட்டி கொடுத்த அந்த 13 மாடல்ல வந்துட்டு 54 IP ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தாங்களா. இந்த வாட்டி 64ன்றப்போ டஸ்ட்க்கு வந்து கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனும், வாட்டருக்கு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ஹைட்ரோ டச், நம்ம வெட் டச்னு சொல்லுவோம்ல, அதேதான். உன்னோட கை ஈரமா இருந்தாலும் உன்னால அந்த போனை நார்மலா யூஸ் பண்ணிக்க முடியும். மத்த ப்ரொடெக்ஷன் பார்த்தா TUV ஐ கேர் ப்ரொடெக்ஷன் சர்டிபிகேட் இருக்கு. அப்புறம் HDR10+ சப்போர்ட்டும் போன வாட்டி கொடுக்கல. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. போனோட கொடுக்கலன்னு இல்ல, போனோட சைடு மவுண்ட் கொடுத்தானுங்க. இந்த வாட்டி இன் டிஸ்ப்ளே. சரிப்பா. ரைட். மெயின் கேமரா வந்து 50 MP கொடுத்திருக்காங்க. 50 MP-யா? ஆமா. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சரி, நீ எனக்கு ஒரு போட்டோ எடுப்பா. இப்போ நீ இதை ஜூம் பண்ணி பாரு. என்ன போர்ட்ரேட்ல தானே எடுத்திருக்க. பின்னாடி எப்படி பிளர் பண்ணி இருக்குன்றத பாரு. லைட்டிங் ஃபேஸ்க்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. எனக்கு பிம்பிள் இருக்குல, அதெல்லாம் அப்படியே இருக்கா? நார்மலா இருக்கு எல்லாமே. அப்படியே நீ அல்ட்ரா வைட் பார்த்தேன்னா 8 MP கொடுத்திருக்காங்க. நீ அதையும் டெஸ்ட் பண்றதுனா பண்ணிரே. எடுப்போம். நீங்க எடுக்குமா? இருக்குல லைட்டிங்லாம், அதாவது ப்ராசஸ் நல்லா பண்ணுச்சு. இது மட்டும் இல்ல சரியா, நம்ம டீம்ல வெளியில போயும் நிறைய அல்ட்ரா வைட்க்கு போட்டோ சாம்பிள்ஸ்லாம் ஏகப்பட்டது எடுத்து பார்த்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து மேக்ரோ வந்து 2 MP கொடுத்திருக்காங்க. அந்த சாம்பிள்ஸையும் பாரு, எல்லாமே டீசென்ட்டா தான் இருக்கு. ஓகேவா? 50 MP மெயின் கேமரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இல்ல அதுக்கு ஏத்த மாதிரியே நைட் போட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. அண்ட் AI யூஸ் பண்ணி போட்டோஸ்லாம் நல்லா பார்க்க பிரைட்டராவே இருந்துச்சு. ஆமா, ஏஐன்னு சொன்னதா நான் வந்துச்சு. அதை கூட சில விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன், உங்களை காட்டுறேன். அதுல ஃபர்ஸ்ட் AI மேஜிக் ஸ்கை. இப்போ நம்ம போட்டோ எடுக்கிறப்ப பின்னாடி ஸ்கை எல்லாம் பிளைனா இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த இவர் நிக்கிறாரா, இந்த போட்டோவை இது மாதிரி எடிட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோ. இதுல AI கிளியர் ஸ்கை ஆப்ஷன் அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கேன். இப்போ பாரு எப்படி நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? இதே மாதிரி இப்போ நைட்லாம் நான் ஒரு சில போட்டோ எடுத்தேன், அதெல்லாம் இதுல வந்து இருவேன். இந்த இருக்கான், இது வந்து நைட் எடுத்த போட்டோ. இதையும் அதே ஸ்கை ஆப்ஷன் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ. அதுல லாஸ்ட் டைனாமிக்னு ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கா. இப்ப பாரு, ஃபயர் ஒர்க்ஸ் கிளிக் பண்றேன். இப்போ பாரு வரப்போதே பாரு அந்த பின்னாடி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குல்ல, அதோட லைட்டிங்லாம் அப்படியே லைட்டா எமிட் பண்றான் பாரு. அதை விட மில்கி வே கேலக்சிக்கு போறேன். இப்ப பாரு தெரியுதா எப்படி? இது இதை விட இங்க பாரு ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப பாரு அவர் போட்டோல போட்டு ரெயின் அங்க பாரு இப்படி இருக்காரா. போறோம் டைனாமிக், போறோம் ரெயின் கிளிக் பண்றோம். ரெயின் பாக்குறியா? ஆடியோ எஃபெக்ட்ஸை கவனி. சிங்கம் மழை பாரு, ஸ்கைலாம் பாரு எப்படி இருக்காரு பாரு. நல்லா மழைலாம் வந்துச்சு, சவுண்ட்லாம் வேணும்னு வச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம், மழை பெய்யுற மாதிரி கொடுத்துருவான். அதை அப்படி இப்படி பாரு சவுண்டோட இப்படி சேவ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. வீடியோ கொடுத்துட்டான் பாரு எப்படி. AI ஃபியூச்சர் இதான் AI மேஜிக் ஸ்கை. ரெண்டாவது AI எரேசர். போட்டோ எடுத்தோமா, இதெல்லாம் அந்த பின்னாடி ஹேண்டெல்லாம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, அதை எரேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் போயிட்டு எங்கடானா எரேசர் இருக்கானா, எரேசர் போயிட்டு மேனுவலி இல்லை உனக்கு ஆப்ஜெக்ட் வேணும்னா ஆப்ஜெக்டை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த பீப்புள்னு இருந்தானா உடனே ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்?
ஆமா அரோரா அது எங்க இருக்கு பக் 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 நான் இருக்கேன் இப்போ நைட் போட்டோ எடுத்துருக்கோமா இது பாரு இது பேர் என்ன அரோரா அரோராலாம் பின்னாடி வச்சுக்கலாம் அரோரானா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இது வந்து அந்த அது என்ன பச்சை கலர்ல லைட்லாம் வரும்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் சொல்லுவாங்கல்ல சயின்டிஃபிக்லாம் அந்த மேட்ரு இது அதெல்லாம் அப்படி பின்னாடி வச்சுக்கலாம் எப்படி மதுரையில எப்படி அரோரா அரோரா எப்படி முறுக்குறான் இங்க பாரு அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்கலாம் இங்க பாரு இது வந்து பிரைட்னஸ் எவ்வளவு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி அரோரா லைட் இப்படி நான் பாட்டுக்கு கேமரா பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் நீ என்னை கொலக்கூட்டி ஏஐக்கு போகாதடா செல்ஃபி வந்து 20 MP கொடுத்துருந்தாங்க சரியா அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோன்னு பார்த்தோம்னா 1080p 30ல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டெபிலைசேஷனும் நல்லாவே தான் இருந்துச்சு வீடியோ கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு அப்புறம் 2 years OS அப்டேட்டும் 4 years செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருக்காங்க சரி இப்போ ப்ராசஸர்னு பார்த்தோம்னா MediaTek Dimensity 7025 Ultra கொடுத்துருக்காங்க அது என்ன டிஃபரன்ஸ்னா இதுல வந்து 2.4 GHz ல இருந்து 2.5 GHz ஓவர் கிளாக் பண்ணி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது கொஞ்சம் ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14ஓட Xiaomi ஹைப்பர் OSம் கொடுத்துருக்காங்க இன்னும் வருங்காலத்துல ஆண்ட்ராய்ட் 15ம் வரும்னு சொல்றாங்க சரி இப்போ வந்து அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க வைஃபை 5 கொடுத்துருக்காங்க 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க இதுல மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு 6 + 128GB 17999க்கும் 8 + 128GB 18999க்கும் 8 + 256GB 20999க்கும் லான்ச் பண்றாங்க உனக்கு இந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போக கொஞ்சம் ரேட் கம்மியும் ஆகும் அதெல்லாம் சரி கடைசி என்னதான் சொல்ல வர இப்போ ஒரு நார்மலா யூஸ் பண்ற ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு ஏன்னா HDR இருக்கு டால்பி அட்மாஸ் இருக்கனால நார்மலா நீ யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபோன் கரெக்டா இருக்கும் போலாமா 3 2 1 என்ன லேட்டா திரும்புற போ வந்து கேஸ் வேணுமா இருக்கட்டும் இருக்கிற கேஸ் இருக்கட்டும் அதான் போமா அதுல ஹைபிரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்கானுங்க இன்னொரு தடவை போலாமா இன்னொரு தடவை போலாம் இன்னொரு தடவை போலாம் இன்னொரு தடவை போலாம் இன்னொரு தடவை போலாம் அங்கேயே முடியும் மதுரைக்கு போகாதடி அப்படி விட்டு கட்டு வச்சிருக்கீங்க. வெயிட் 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 சைலன்ஸ்